அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க தெய்வீக ஆற்றல் உடையவரா? அப்படிங்கிறத பத்தி ஒரு சுய பரிசோதனைக்கான பதிவு தான் இது. பெரும்பாலும் தெய்வீக ஆற்றல்னா, அல்லது தெய்வ சக்தி நம்ம கிட்ட இருக்குன்னா, எல்லாருமே எப்படி நெனச்சுக்குவோம்னா, நமக்கு சாமி வரணும், சாமி அருள் வரணும், அல்லது குறி சொல்றவங்களா இருக்கணும், அப்படிங்கிறத தான் நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. அது நம்ம சொல்றது என்னன்னா, நேர்மறை ஆற்றல்கள் அதிகமுடையவர்கள் அப்படிங்கவங்களும், தெய்வ அருள்ல நிச்சயமா பெற்றவங்களா தான் கண்டிப்பா இருக்க முடியும். சரி, நம்ம கிட்ட நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கு என்பத எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, சில காரணிகள் அதுக்காக சொல்லப்படுது. அதெல்லாம் ஒவ்வொன்னா என்னென்னமோ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு செயல் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது, அந்த செயல் நம்ம முன்னாடியே செஞ்ச மாரி தோன்றும். அதே சமயத்துல அதோட விடை என்னங்கிறது நம்மளுக்கு சில பேத்துக்கு தெரிஞ்சிரும். அப்படி ஒரு சிலர்னால கணிக்க முடியுதுன்னா, அவங்களுமே அதீத தெய்வ ஆற்றலை பெற்றவர்கள் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. இந்த நேர்மறை ஆற்றல் அல்லது தெய்வீக ஆற்றலை பெற்றவங்கள் பெரும்பாலும் நெறைய இடையூறுகளை சந்திப்பாங்க. ஏன்னா, இத சரியா அவங்களால கையாள முடியாது. இது எல்லாமே நம்ம சொன்னது, எல்லாமே நல்ல விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனா அந்த இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பின்னாடி நடக்கிறது கொஞ்சம் முன்னாடியே அவங்க கணிச்சு சொல்லுவாங்க. அதுல இன்னும் 2 நாள்கள் வந்துரும். மழை பெய்ய பொழுது இந்த மாரியான தகவல்கள் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அமாவாசை, பௌர்ணமி ஆகிய தினங்கள் இயற்கையில ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றது. இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த அதீத சக்தி பெற்றவங்களால கட்டாயம் தூங்க முடியாது. பெரும்பாலும் தூங்குவதுன்னா, நம்ம 8 மணி நேரம், 10 மணி நேரம் தான் சொல்லல. அககுர தூக்கமாக தூங்குவாங்க. நிம்மதியான தூக்கம் அவங்களுக்கு இருக்காது. புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இருப்பாங்க. இல்ல எந்திரிச்சு எந்திரிச்சு திருப்பி திருப்பி படுத்துக்குவாங்க. இப்படி எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நேர்மறை ஆற்றல் நெறைய இருக்கு. அதனால அவங்களால அத கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதேபோல ஒரு பசியில வரும். அல்லது நெறைய சபை நிறைந்திருக்க இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்க அவங்களோட எண்ணங்களால நம்ம பாதிக்கப்படுவோம். அதாவது எல்லாருமே நல்ல எண்ண உடையவங்களா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா யோசிக்கிறாங்க. நான் அதையும் நம்மனால உணர முடியும். அதே சமயத்துல அது தவறான சிந்தனைகள் சில பேத்துக்கு இருக்குன்னா, அவங்க யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள நம்ம மனதார உணர முடியும். அப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே, நம்மளுக்குள்ள தெய்வீக ஆற்றல் இருக்கு. அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். கனவு அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படியாற்பட்ட ஆட்கள் அப்படின்னு ஒரு கனவு காணுகிறோம் அப்படின்னா, எந்திரிச்சு ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ள பெரும்பாலும் எல்லாத்துக்குமே மறந்து போயிடும். ஆனா ஒரு சிலர் மட்டுமே இந்த கனவுகள் என்ன வந்தது, அது எப்படியெல்லாம் நிகழ்ந்ததுன்ற எந்திரிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப தெளிவா விளக்குவாங்க. அவங்களுக்கு அதிக தெய்வ ஆற்றல் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேபோல உங்களோட மனது யார் மேலயும் பொறாமப்படாம இருக்கு. அதே சமயத்துல யாராவது கஷ்டப்படும்போது உங்களோட மனது அதுக்காக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அந்த கஷ்டத்துல இருக்கு, அவங்க மீண்டு வரணும் என்று நினைக்கும்போது, உங்களுக்குள்ள நேர்மறை ஆற்றலும், நேர்மறை சிந்தனையும் அதிகமா இருக்கு. அதனால நீங்க தெய்வத்தால் அருள் பெறப்பட்டவர்கள் என்பதை நல்லா உணர்ந்து கொள்ளலாம். ரோட்ல போறவங்க வருவர்களா இருக்கட்டும், நமக்கு யாருன்னே தெரியாது. ட்ரெயின்ல, இல்ல பஸ்ஸில ஒருத்தர் நம்ம கூட பயணம் பண்ணுவாங்க. அவங்க மனசுல ரொம்ப பெரிய குறைகள் எல்லாம் இருக்கும். நம்ம மதிச்சு நம்மகிட்ட அவங்க குறைகள பேச ஆரம்பிப்பாங்க. எப்படி இது மாதிரி நடக்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட நேர்மறை ஆற்றல்கள் குவிந்து கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கதியில வச்சு அனைவராலும் உணரப்படும். அதாவது இவரு ரொம்ப நல்ல ஆத்மாவா இருக்காரு. இவர்ட்ட சொன்னா நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் அல்லது வழி பிறக்கும் அப்படின்னு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகும். அதனால அவங்களா அவங்களோட கஷ்டங்கள நம்மளோட பகிர்ந்துக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாமோ அதுக்கான தீர்வு கட்டாயம் சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற அவங்களுக்கும் தெய்வீக ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு சில அறிகுறிகள வச்சு தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் வாயில்லாத ஜீவராசிகளான நாய், பூனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தெய்வீக ஆற்றல் மற்றும் அந்த எதிர்மறை ஆற்றல்கள கண்டறிஞ்சுட்டு குலைக்க ஆரம்பிச்சிடும். அந்த தெய்வீக ஆற்றல் யாரிடம் இருக்குமோ, அவங்க கிட்ட அந்த நாயாகட்டும், பூனையாகட்டும் ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கும். அப்படி நெருங்கி பழக ஆரம்பிக்குது அப்படிங்கும்போதே, அவங்க கிட்ட தெய்வீக ஆற்றல் அதிகமா இருக்கு தெரிஞ்சுக்கலாம்.